இந்துக்கள் ஓட்டு இல்லாமல் பாஜகவில் ஜெயிக்க முடியுமா? பாஜகவை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. 2013 மோடி சொன்னாரேன்ட்டு சேர்ந்தேன். அதுக்கப்புறம் இன்னி வரைக்கும் அவங்க என்னை கூப்பிடவே இல்லை. பாஜகவில் இருக்கீங்களா இல்லையா? இப்போ நீங்கள் நான் அவங்கள கேளுங்க சார். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? ஐபிஎஸ் ஆஃபீஸர் அவருக்கு தெரியாதா நான் இருக்கேனா இல்லையான்னு என்னையா கேட்குறீங்க? அண்ணாமலை என்னை உபயோகப்படுத்திப்பாரா இல்லையா? ஒரு தகுதியான தலைவராக இருந்தால் உபயோகப்படுத்தி போகிறாரு. இல்லை இவன்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, என் முகமே அவரை விட ரொம்ப பாப்புலரு அப்படின்னு அவர் நினச்சா என்னை விட அதிகமான ஓட்டு வாங்க முடியும். இப்போ ஸ்டாலின் அவர்கள் தமிழக முதல்வராக இருக்கார்ல, இதை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுறீங்களா? துர்கா ஸ்டாலின் அவர்களுடைய கடவுள் நம்பிக்கை. எங்கடா அங்கே நீங்கள் வரலையேன்னு பார்த்தேன். கண்டிப்பாக அங்கே தான் வருவேன். காமுகோ ஆமிக்கி சுவாஃபூஃபு அப்படின்னு ஜெயலலிதா உண்மையாக கதனா கடை தாப்பு பூ அப்படிப்பான். சண்டை வந்த உடனே சசிகலாவை கூப்பிட்டு விசாரிச்சோடனே, ஓ தன்னையும் தாண்டி ஒருவர் ஜெயலலிதா கிட்ட போயிட முடியுமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அப்போ தான் புள்ளி வச்சாங்க அன்னிலேருந்து. நித்யானந்தா அவர்கள், சிவசங்கர் பாபு அவர்கள், இவங்களை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? நித்யானந்தா அவருக்கு நாசாவில் கூட சொல்லியிருக்காங்க ராமர் பாலத்துக்கு ஆதாரம் இருக்குன்னு. அவர் பேர் வச்சுட்டா பாலம் ராமர் கட்டினதாக ஆகிடாதில்ல சார்? எதுக்கு நான் பெரிய நடிகர் ஆகலை? எனக்கு ஆம்பளை சிலுக்குன்னு பேர் தெரியுமா? என்ன சொல்கிறீங்க நீங்கள்? நான் என்னை இல்லாத படமே கிடையாது. எஸ்வி சேகரோட நீ பேசினியா? ஓ நீ போயிடு. இந்த மத சண்டை நம்ம பெருசாக இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம், கருத்தியல் சார்ந்த அங்கங்க. ஆனால் என்ன மத சண்டை எங்கே பார்க்குறீங்க சார்? ஒன்றும் சார், நம்மளே எடுத்துக்கலாம் சார். எடுத்துக்காங்க. சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னு ஒன்று கொண்டு வந்தோம். கண்டிப்பாக அது இந்திய பாதுகாப்பு சட்டம். ஆனால் இந்துக்களை மட்டும் பாதுகாக்கிற சட்டமாக இருக்குன்னு குற்றச்சாட்டு வந்துச்சு சார். சார் அதில் அது குற்றச்சாட்டு தானே வைக்கிறாங்க, எதுவும் நிரூபிக்கப்படலை. அதாவது இன்றைக்கி ரோங்கியா முஸ்லீம்ஸ்னு சில பேர் இருக்காங்க. அந்த ரோங்கியா முஸ்லீம்ஸுங்கிறவங்க அந்த மாதிரி சில முஸ்லீம் நாடுகள்லேயே ஏன் அந்த அந்த அப்படிப்பட்ட முஸ்லீம்களுக்கு அவங்க இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? இது ஜாதி மதம் பார்த்து பண்ணக்கூடியதில்லை. நாடு என்பது நாட்டுக்கான சட்டம் தான் இருக்கணும். ஒரு நாட்டுக்குன்னா அந்த நாட்டுக்கு உண்டான சட்டம் தான். நீ அமெரிக்காவில் போய் நான் ஐயரு, நான் ஐயங்காரு, நான் ராவுஜி, ஏய் பாஸ்போர்ட் இருக்கா, இதை விசா இருக்கா, உள்ளவா, அவ்வளோதான். அதுக்கு மேலே இருந்தால் தூக்கி வச்சிடும். சூப்பர், அவ்வளோதான். அதனால் ஒரே ஒரு விஷயத்தை நம்ம ஊரில் இந்த ஓட்டு வங்கி என்பது ஜாதி மத அரசியலை நம்பியே சுதந்திரத்துக்கு பின் காங்கிரஸ் கையாண்ட ஒரு விஷயம். காங்கிரஸ் இன்னி வரைக்கும் அவங்க நினைக்கக்கூடிய விஷயம் மத சார்பின்மை என்பது இந்துக்களுக்கு எதிராக பேசக்கூடியதும் சிறுபான்மையரை அளவுக்கு அதிகமாக சொரிந்து விடுவதும் அப்படிங்கிற ஒரு இதை வச்சுக்கிட்டாங்க. அதையே நடத்தும் போது உண்மையான மத சார்பின்மை என்பது எல்லாரும் ஈக்குவல். இந்த இந்தியாவில் இருக்குன்னா இந்தியாவில் இருக்கிறவன் இந்தியன் அப்படிங்கிறது தான். திருப்பூரில் எத்தனை பேர் மாட்டுறாங்க ஒவ்வொரு தடவையும்? சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து வரேன்றான், இங்கேருந்து வரேங்கிறான். இப்போ ஃபோன் மெசேஜில் நமக்கு ஓடிபியை கேட்டு அதை கேட்டு எத்தனை பணம் ஏமாத்துறாங்க. யார் இந்தியாவில் இருக்கிறவனா ஏமாத்துறான்? முன்சாமி ஏமாற்றிட்டான், ராம்சாமி ஏமாற்றிட்டான், இஸ்மாயில் ஏமாற்றிட்டான், ஜான் ஏமாற்றிட்டான்னு வருது. இல்லை, அவன் ஏதோ சவுத் ஆஃப்ரிக்காக்காரன் கல்கட்டாவில் உட்காந்து ஏமாத்துறான். அவனை எப்படி உள்ளே விடுவீங்க நீங்கள்? நான் என்ன சொல்கிறேன், சரி நம்ம வீட்டில் ஒரு தமிழன் ராத்திரி திருடிட்டு போட்டான், தமிழ்னாப்பா நல்லபடியாக இருப்பா, இன்னும் அங்கே தான் லாக்கர் இருக்குது, அதுலேருந்து எடுத்துன்னு போ சொல்லுவீங்களா? சார் மதுரைக்கார தமிழ் பேசினான் சார், விட்றாதீங்க, எப்படியாவது பிடிச்சி கொடுத்துருங்க சார் சொல்லுவீங்களா மாட்டிங்களா? அவ்வளோதான். இது நம்ம தேச பாதுகாப்புக்காக பண்ணப்பட்ட விஷயம். எல்லாத்தையும் ஜாதி மதமாக பேசவே கூடாது. இந்தியாவில் பிறந்த எல்லா முஸ்லீம்ஸும் இந்தியர்கள் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதை மீறி யாராவது உனக்கு பிடிக்கலன்னா பாகிஸ்தான் போகிறன்னு சொல்கிறதெல்லாம் அறிவுகெடுத்தனமான பேச்சு, பேசக்கூடாது. இந்துக்கள் ஓட்டு இல்லாமல் பாஜகவில் ஜெயிக்க முடியுமா? ஓட்டு வந்ததுன்னா ஜெயிக்கலாம். இந்துக்கள் ஓட்டு இல்லைன்னா, இந்துக்கள் ஓட்டு இல்லாமையும் முஸ்லீம்கள் பெருவாரியான ஓட்டு போட்டு தான் யூபியில் பாஜக ஜெயிக்குது. முஸ்லீம்கள் பெருவாரியான ஓட்டு போட்டு தான் குஜராத்தில் பாஜக ஜெயிக்குது.
அதனால் ஜெயிப்போம். பாஜக தமிழ்நாட்டில் வந்து ஆரம்பத்தில் இருந்தே அறிவுபூர்வமான அரசியலை விட உணர்ச்சி பூர்வமான அரசியலுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டோம். இலவசங்கள் மிக அதிகமாக கொடுக்கப்பட்டு மழுங்கடிச்சிட்டோம். அந்த டிவி, இந்த டிவி, வாஷிங் மிஷினு, டிவி, ஃப்ரிட்ஜு வேணும்னா நானே வந்து துவைச்சி கொடுக்குறேன், நானே பட்டன் தைச்சி கொடுக்குறேன். இது மாதிரி எல்லாமே ஓசியில் வந்து சுனாமி வந்தால் கூட நான் ஊட்டியில் இருக்கிறவனுக்கும் பணம் கொடுப்பேன். ஏன்னா அங்கே கடலே கிடையாது, இருந்தாலும் பரவாயில்ல, சுனாமி தானே பாதிப்பு இருக்கும் அப்படின்னு பணம் கொடுப்பேன் அப்படின்னு ஒரு ரகசியமாக லஞ்சம் கொடுக்கக்கூடிய ஒரு முறையை நம்ம ரொம்ப பெரிய அளவில் அறிமுகப்படுத்திட்டோம். அதைத்தான் அந்த காலத்தில் திருமங்கலம் ஃபார்முலான்னு சொன்னாங்க. அதுக்கு முந்தின காலத்திலே லட்டுக்குள்ளே மூக்குத்தி வச்சு கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. அதாவது ஏழ்மையானவர்களுடைய பலகீனங்களை பயன்படுத்தி கொண்டு நாம் ஓட்டு வாங்கக்கூடிய அரசியலில் ரொம்ப கைது இருந்துட்டோம். அது வந்து மாறும் பொழுது எல்லாமே மாறும். இவ்வளோ தெளிவாக இருக்கீங்களா சார்? ஆனால் அதிமுகலேயே இருந்திருக்கீங்க, காங்கிரஸ்லேயே இருந்திருக்கீங்க. காங்கிரஸ் எனக்கு அதிமுகலேயே ரொம்ப நேரம் அவங்களே இலவசம் கொடுத்துருக்காங்க. அதிமுக ஒரு விஷயம் வெளில ஒரு விஷயத்தை கேட்டுக்கோங்க. அதிமுகவில் இருந்தேன், நேர்மையாக இருந்தாலும் தான் வெளில அனுப்பிச்சிட்டாங்க. நான் ஸ்டாலின் எனக்கு 1980 எனக்கு பழக்கம். ஜெயலலிதா அவர்கள் 92 தான் எனக்கு தெரியும். 92 பழக்கம். அவங்க காவேரி தந்த கலைச்செல்விக்கெல்லாம் நான் ஸ்டேஜிலலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போது அவங்கள என்ன ரெக்கக்னைஸ் பண்ணிக்கிறதுல அவங்கள 1970 என்னுடைய வீட்டில் ரெக்கார்டிங்க்கு இங்கே வர சொல்லி இங்கே ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். நான் ஹெட்ஃபோன் மாட்டிட்டு டேப் ரெக்கார்டில் அது ஹார்லிக்ஸ் இசை விருந்துன்னு 5 எபிசோடு அவங்களுக்கு 5000 ருபீஸ் பேமெண்ட்டு நாங்கள் கொடுத்துருக்கோம். எங்கள் அப்பா கொடுத்துருக்காரு. அது வந்து அந்த கம்பெனிலேருந்து வர்றது, இந்த கம்பெனி சார்பாக கொடுக்கப்பட்டது. ஒரே டேக்கில் எடுத்திருக்காங்க. அதெல்லாம் தெரியும். ஆனால் அதை கட்டு போய் நான் உங்களுக்கு 5000 ரூபா எங்கள் அப்பா கொடுத்தா தெரியுமான்னு சொன்னால் அசிங்கம். இல்லை, ஒரு நிமிஷம் அந்த இடத்த அதை அந்த மாதிரி வரும்பொழுது நான் ஒரு இன்ஸ்டியூஷனுக்குள்ளே நான் போகும்போது என்னால் இன்ஸ்டியூஷனை மாற்ற முடியாது. அந்த இடத்துல நான் எவ்வளோ நேர்மையாக இருக்கலாம். இப்போ ரோடு முழுக்க சாக்கடை, சகுதி, மாடு சாணி போட்டிருக்கோம், பன்னி குட்டி போட்டிருக்கோம், எல்லாத்துலேயும் காலை லொடுக்குன்னு வச்சுட்டு போவீங்களா? பண்ண மாட்டீங்கள்ல. பேண்ட்டை தூக்கிட்டு நனையாவது ஏற்ற போவீங்களா? அதுதான் கட்சியில் இருக்கிறதும் சமுதாயத்தில் இருக்கிறதும். பாஜக அது இல்லைன்றீங்க. என்ன இல்லை நீங்கள் சொல்கிற அந்த விஷயம் இலவசம்? பாஜகவை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. 2013 மோடி சொன்னாரேன்ட்டு சேர்ந்தேன். அதுக்கப்புறம் இன்னி வரைக்கும் அவங்க என்னை கூப்பிடவே இல்லை. 2 தடவை கூப்பிட்டாங்க. ஒரே ஒரு தடவை வாஜ்பாய் அஸ்தி வருதுன்னு கூப்பிட்டாங்க. ஒருவேளை ஐயராக இருக்கேன்ட்டு அந்த அஸ்தி கரைக்கிறதுக்கு நம்ம அது விருப்பம்ன்ட்டு கூப்பிட்டாங்களான்னு தெரியாது. இன்னொன்று வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டாங்க. வேறு யாரும் இருக்கீங்களா இல்லையா? இப்போ நீங்கள் நான் அவங்கள கேளுங்க சார். என்ன சார் பெரிய ஐபிஎஸ் ஆஃபீஸர், அவருக்கு தெரியாதா நான் இருக்கேனா இல்லையான்னு? என்னையா கேட்குறீங்க சார்? அப்போ அண்ணாமலை அவர்கள் உங்களுக்கு பிடிக்குமா? எப்படி? அண்ணாமலை எனக்கு பிடிக்கும். வாங்க, கட்டிக்கிட்டு அவரை ஒரு தடவை ஃபோட்டோ போஸ்ட் கொடுக்குறேன். என்னத்துக்கு அண்ணாமலை எனக்கு பிடிச்சி? என்ன அண்ணாமலைக்கு என்ன பிடிக்குமா பிடிக்காதா தான் அது கணக்கு. அண்ணாமலை என்னை உபயோகப்படுத்திப்பாரா இல்லையா? ஒரு தகுதியான தலைவராக இருந்தால் உபயோகப்படுத்தி போகிறாரு. இல்லை இவன்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, என் முகமே அவரை விட ரொம்ப பாப்புலரு அப்படின்னு அவர் நினச்சா என்னை விட அதிகமான ஓட்டு வாங்க முடியும். சார், இது ஆதங்கத்தை வெளிப்பாடாக எடுத்துக்கலாமா? ஆதங்கத்தோட வெளிப்பாடாக எடுத்துக்கலாம். ஒரு இது ஏன் ஆதங்கமாக இருக்கணும்? ஜாலியாக சிரிச்சிக்கின்னே சொல்கிறேங்க. என்னை ஒரு கட்சி உபயோகப்படுத்தி கொண்டால் கட்சிக்கு நல்லது. என்னை உபயோகப்படுத்திக்கலைன்னா எனக்கு எந்த நஷ்டமும் இல்லை. ஒரு முடிய அளவுக்கு கூட நஷ்டம் இல்லை. இப்போ எந்த கட்சியில் தான் இருக்கீங்க சார்? நான் ஒழுங்காக வரி கட்டக்கூடிய ஒரு சிறந்த குடிமகனாக மோடிக்கு ஒரு நல்ல நண்பராக இருக்கிறேன். வேறு எந்த கட்சி சார் தான் உங்கள் பேரை போடவே வேண்டாம். நான் எங்கே போடுறாங்க? இன்னமும் நீங்கள் டெய்லி எல்லா போஸ்டர்லையும் என் பேரை போட்டிருக்க மாதிரியும் செவுத்து பெயிண்டிங்கில் என் பேரை எழுதிக்கிற மாதிரி எங்கே பார்க்க முடியுது சார்? எங்கே பார்க்க முடியுது? அது ட்ராமா போஸ்டர் இருக்கும். கட்சியில் சம்மந்தம். எஸ்வி சேகரோட நீ பேசினியா? நீ போயிடு. ஒரு பையனுக்கு நான் வீடு வாங்கி கொடுத்தேன் ஓபிஎஸ் கிட்ட சொல்லி, சார் நம்ம இவர் வந்து வேறு கம்யூனிட்டி சார், அவர் கிறிஸ்டியனு அப்படின்னு சொல்லி ஒரு 10.5 லட்சம் ரூபா வீடு, தகுதியானவர் தான், வாங்கி கொடுத்தேன். வாங்கி கொடுத்து அப்போ அவர் பெருமையாக எனக்கு எஸ்வி சேகர் வீடு வாங்கி கொடுத்தாரு, வேறு கட்சி ஏடிஎம்கேயில் ஓபிஎஸ் கிட்ட இஷ்டமே எனக்கு வாங்கி கொடுத்தாருலாம் சொன்னார். அப்புறம் பார்த்தா மோடி வரணுன்னு ஹெலிகாப்டர்கிட்ட என்னை நிற்க வைங்க சார், நான் இனிமேல் எஸ்வி சேட்டை பேசவே மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு போட்டோம். ஆனால் எனக்கு மோடியே தெரியுங்கிறத விட மோடிக்கு என்ன தெரியுதா இல்லையாங்கிறது முக்கியம். எப்படி சார் நடந்துச்சு அது? எப்படி நடந்துச்சு? எது? மோடி அவர்களுக்கு உங்களை பற்றி இப்படி தெரிய வந்துச்சு? ஷோ தான் என்னை அறிமுகப்படுத்தினார். ஷோ என்னுடைய மானசீக குரு. இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா நான் இல்லாத ஃபோட்டோங்கிறது எங்கள் அப்பா ஃபோட்டோ இருக்கும், இங்கே ஷோ ஃபோட்டோ இருக்கும். எங்கள் அப்பா என்னுடைய 10 வயசுலேருந்து ஷோ அவர்களுக்கு என்ன பழக்கம்.
அதனால் எங்கள் சோவுடைய முதல்ல 2 ட்ராமாவை டைரக்ட் பண்ணதே எங்கள் அப்பா தான். எங்கள் சித்தப்பா வந்து சோ ட்ரூப் ஆரம்பித்ததுலேருந்து சோ ட்ரூப் மூடுற வரைக்கும் 47 வருஷமாக எங்கள் சித்தப்பா தான் ஸ்டேஜ் டைரக்டராக சோவோடு இருந்தார். அந்த மாதிரி ஸோ நான் வந்து அதிமுகவில் 1989 பாரதிய ஜனதாவினுடைய அனுதாபியாக நான் சுயேட்சையாக நின்னேன் மயிலாப்பூரில். அப்போ கூட ஒரு ஜோசியர் சொன்னார், என்னுடைய ஃப்ரெண்டு அவர் ப்ரொஃபஸர் பார்சாதினி இறந்து போயிட்டார். அவர் சொன்னார், நீங்கள் ரொம்ப கௌரவமாக தோப்பீங்கன்னார். தோக்கத்தில் என்னடா கௌரவம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, நான் 1300 ஓட்டு, இடைக்கால முதலமைச்சராக இருந்த நெடுஞ்செழியன் 500 ஓட்டு வாங்கி 2 பேருக்கும் டெபாசிட் போச்சு. ஆனால் பத்திரிகையில் என்னாச்சு, எஸ்வி சேகர் நெடுஞ்செழியனை தோற்கடித்தார். நெடுஞ்செழியன் வீட்டுக்கு நான் போகும்போது கூட அவங்க போய் சொல்லுவாங்க, பாருங்கள் 1200 வருது, 550 உட்காந்துருக்கீங்க அப்படிம்பாரு. அந்த மாதிரி விசாலாட்சி நெடுஞ்செழியன் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இருந்தது. 2004 தேர்தலும் போது எங்கள் அப்பா இறந்து போயிட்டார். அப்போது ஜெயலலிதா அவர்களை பார்த்தேன். நான் வந்து தேர்தல் சுற்றுப்பயணம் நம்ம பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணிக்காக தான் போகிறேம்மா, நான் போயிட்டு வந்து அரசியலில் ஒரு முடிவெடுக்கலான்னு இருக்கேன், உங்களை கன்சல்ட் பண்ணிக்கணும், அப்பா முன்னாடியே சொல்லியிருக்காரு. அதனால் பாருங்கள், நான் உங்களை கூப்பிட மாட்டேன், நீங்கள் வந்து ஜாயின் பண்ணால் நான் சேர்த்துப்பேன், நீங்கள் நாளைக்கே எம்பி ஆகலாம், எம்எல்ஏ ஆகலாம், எனக்கு அதெல்லாம் இது எல்லாம் சொன்னாங்க. நான் சொன்னேன், எனக்கு ராஜ்யசபா எம்பியும் என் வாழ்க்கையில் என்னுடைய நாடக திறமைக்கு உண்டான பத்மஸ்ரீ இது மட்டும் தான் நான் எதிர்பார்க்குறேன், வேறு எதுவும் நான் எதிர்பார்க்கலை அப்படின்னு. ஐயோ, இப்போ ராஜ்யசபா எம்பிங்கிறது ரொம்ப பாரம்பரியம் மிக்கவங்களுக்கு தான் கொடுக்குறது கட்சியில்னு. ஆமாம்மா, எஸ்எஸ் சந்திரன் அளவுக்கு எனக்கு பாரம்பரியம் கிடையாது அப்படின்னு. அப்போ தான் கேட்டாங்க, நீங்கள் எப்போதுமே இப்படி தான் பேசுவீங்களா அப்படின்னு. ஏன் இதில் என்னமா இருக்குது, உங்கள்கிட்ட எனக்கு நான் பயந்து எதுக்கு பேசணும், நான் ஒன்றும் இங்கே வந்து உங்கள் பர்சு திருட வரவே இல்லையா அப்படின்னேன். 40 சீட்டு தோற்றுது, வாஷ் அவுட். நான் போயிட்டு வந்தேன், ஃபுல்லாக சுற்றுப்பயணம்லாம் போனேன், வாஷ் அவுட் ஆகிடுச்சு. பாஜக அதிமுக கூட்டணி அப்படியே வாஷ் அவுட். அந்த பாண்டிச்சேரியும் சேர்த்து 40-0. மத்தியானம் 1:30 மணிக்கெல்லாம் ரிசல்ட் வந்துருச்சு. நான் 3:30 மணிக்கு ஒரு லெட்டர் எழுதி கார்டனில் கொண்டு போய் கொடுத்தேன், உங்கள் தலைமையில் அதிமுகவில் இணைய விருப்பப்படுகிறேன். எதுக்காக சொல்கிறேன்னா, நான் வெற்றி பின்னாடி ஓடுறவன் இல்லை. எனக்கு ஜெயலலிதா அவர்களுடைய அந்த கெப்பாசிட்டி, கமாண்டு பிடிக்கும். கமாண்டு பிடிக்கிறதுனால அவங்க இவ்வளோ சொத்து எதுக்கு சேர்க்கணும், குழந்தை குட்டியே கிடையாது, எதுக்கு இவ்வளோ சொத்து சேர்க்கணும், அதையும் நான் சொல்லியிருக்கேன். ஜெயலலிதா அவர்கள் சொத்து சேர்த்ததா நீங்கள் சொல்கிறீங்க? சொன்னாங்க, உண்மை தானே, கோர்ட்டே சொல்லியிருக்குங்க. என்னங்க தப்பு இருக்குது? எல்லாம் தமிழ்நாட்டில் யார் சேர்க்கலை? நடந்து வந்தவங்க, பஸ்ஸு கார்லெல்லாம் இப்போ இதில் வந்தவங்க, டிக்கெட் வாங்காத வந்தவங்க எல்லாரும் தான் இதில் சொத்து வச்சுருக்காங்க. இதில் என்ன இருக்குது சொல்லு, இது என்ன பெரிய விஷயம்? அதனால் இது ஒன்றும் அதனால் என்னாச்சு, ஒரு ஸ்டேஜில் அசம்பிளியில் எதிர்கட்சி, அதில் வந்து எனக்கு வந்து செலவுக்கு பணம் கொடுத்தாங்க தேர்தலில். எனக்கு என் கையில் கொடுத்த பணமும் எனக்கு கொடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்ட பணமும் பல கோடி வித்தியாசம் வந்தது. அது நான் ஜெயலலிதாட்ட சொல்லிட்டேன், நீங்கள் இவ்வளோ தான் கொடுத்தீங்க, நான் ஒரு 5-6 லட்ச ரூபா செலவு வச்சுருக்கேன், அதை நீங்கள் ஜெயிச்சிட்டேன், அதை நீங்கள் திருப்பி கொடுக்கணும், ஏன்னா என்னால் ரோடு கான்ட்ராக்ட் இந்த மாதிரி கமிஷன்லலாம் அதை எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். கண்டிப்பாக கொடுக்குறேன். எடுக்க முடியாது, எடுக்க விருப்பம் இல்லை. எடுக்க விருப்பம் அது முடியாது, அதான் எனக்கு எடுக்க முடியாது, எனக்கு இஷ்டம் இல்லை. உங்கள் பையிலேயே பேனா இருக்குது, ஓல்டு பேனா இருக்குது, அது முடியாதுன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் என்ன இப்போ பெரிய சிசிடிவி கேமரா போட்டு வச்சுருக்கீங்க, எனக்கு எடுக்க இஷ்டம் இல்லை, அவ்வளோதான். அதான் சார் கேட்குறேன். அது அவ்வளோ. அதனால என்ன பண்ணிட்டேன், சொன்ன உடனே பெரிய சண்டை வந்தது. சண்டை வந்த உடனே சசிகலாவை கூப்பிட்டு விசாரிச்ச உடனே, ஓ, தன்னையும் தாண்டி ஒருவர் ஜெயலலிதா கிட்ட போயிட முடியுமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அப்போ தான் புள்ளி வச்சாங்க. அன்னிலேருந்து ஜெயிச்சா கூட எதிர்கட்சி ஆகிட்டோம். ஆனால் ஸ்டாலின் வேணும், நான் சபைக்கு கலைஞர் வரும்போது வணக்கம் சொல்லுவேன், என் கையை பிடிச்சி இருப்பாங்க சைடில் இருக்குது. இன்றைக்கி அவங்களாம் திமுக போய் மினிஸ்டர் ஆகிட்டாங்க. பெருமாளுக்கு தெரியும் யாருன்னு. அப்படி இருக்கிறவங்க உடனே நான் சொன்னேன், முதலமைச்சருக்கு பதவிக்கு உண்டான மரியாதையை நம்ம கொடுக்கணும், எதிர்கட்சிங்கிறது அடுத்தது அப்படின்னு. ஒரு நாளைக்கு என்ன ஒதுக்கிட்டே வந்தாங்க, ஒரு நாள் ஒதுக்கிட்டே வந்து கடைசியில் வெளிநடப்பு பண்ணும்போதெல்லாம் என்கிட்ட சொல்ல மாட்டாங்க, ரகசியமாக சீட்டு வந்துக்கிட்டே இருக்கும், இப்படி படிப்பான், என்கிட்ட வந்தோடனே இப்படி போகும், வெளிநடப்பு செய்ய வேண்டும், ஒரு சீட்டு படிச்சுட்டு பாஸ் பண்ணிகிட்டே வரும். என்கிட்ட வரும்போது டைன்னு பின் வழியாக போ, நான் படிச்சுட்டேனே நீ காட்ட வேணான்ருவேன். எல்லாம் ஃப்ரெண்டு தானே, எல்லாம் நான் வாங்கிட்டு வர இஞ்சி முறைப்பாவை சாப்பிட்டவங்க தான், நான் வாங்கிட்டு வர வேர்க்கடலையெல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட்டவங்க தான் இன்றைக்கி மினிஸ்டராக இருக்காங்க. அதுக்காக இப்போ அவங்ககிட்ட ஏதாவது நான் வேலைக்கு போய் நின்ட்டேனா? அது என்ன ஆயிடுச்சு, 2-3 தடவை அன்றைக்கி வெளிநடப்பு பண்ணாங்க, நான் பேசாமல் உட்காந்துட்டேன். என்ன நேரம் தெரியாது,
எனக்கு தான் சொல்லலையே. நான் மட்டும் உட்காந்துட்டேன் அசம்பிளியில். எல்லாம் போயிட்டாங்க. போனால் நான் உட்காந்து 3 துறையில் நான் தான் பேசினேன். அந்த அதிமுகவுக்குன்னு நான் பேசுகிறேன் அப்படின்னு. எல்லாமே அதிமுக ஸ்டாண்டில் தான் பேசினேன். எல்லாம் பேசி ஒரு 11:50 12 மணியும் இருக்கும் ஸ்டாலினை துணை முதல்வராக அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆஸ் யூஷுவல் கூட்டணி கட்சிகள்லாம் பாராட்டும்போது நான் கை தூக்கினேன். கலைஞர் பேச சொன்னார். நான் சொன்னேன், மாற்று கருத்து உடையவர்களாக எதிர்கட்சியில் இருந்தாலும் என்னுடைய நண்பர் ஸ்டாலின் அவர்களுக்கு தகுதியாக சரியான நேரத்தில் கிடைக்கப்பட்ட இந்த பதவிக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ ஸ்டாலின் அவர்கள் தமிழக முதல்வராக இருக்கார்ல, இதை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுறீங்களா? கண்டிப்பாக சார். அவருடைய உழைப்பு 2 கடுமையான 3 வருஷம் உழைப்பு வந்திருக்காரு சார் அவர். ஆனால் அவர் ஜோசிய கட்டத்தெல்லாம் பார்த்துட்டு இவரெல்லாம் முதல்வர் ஆகவே மாட்டேன்னு பல பேர் சொல்லியிருந்தாங்களே. ஜோசியம் தப்பு இல்லை சார், சொன்ன ஜோசியக்காரன் தப்பு. நம்ம என்ன பண்ண முடியும்? டாக்டர்கிட்ட போகிறவன் பிழைக்கிறவன் இருக்கான், சாகரவன் இருக்கான். அந்த டாக்டர் கைராசி அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும்? டாக்டர் முன்ஜாமீன் வாங்கிட்டேன்னு கேட்டார். பயப்படாதீங்க டாக்டர், இது வெறும் போஸ்ட்மார்ட்டம் தான், இதுக்கெல்லாம் முன்ஜாமீன் வாங்க வேண்டாம்னு நர்ஸு சொன்னாங்களாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த டாக்டர் ஆப்ரேஷன் கை வச்சாலே அந்த ஆள் போடுவான்னா. ஸ்டாலின் அவருடைய சரியான உழைப்பும் தகுதியான கூட்டணியும் அந்த ஒரு அது கலைஞருடைய ஆசி, அவருடைய ஆத்மாவுடைய வழிகாட்டுதல் ஜெயிச்சிருக்காரு. அவர்கள் எல்லாத்தையும் தாண்டி துர்கா ஸ்டாலின் அவர்களுடைய கடவுள் நம்பிக்கை. எங்கடா அங்கே நீங்கள் வரலையேன்னு பார்த்தேன். கண்டிப்பாக அங்கே தான் வருவேன் நான் சார். பழைய பேட்டிலேயே சொல்லி, ஆமாம் சார், ஒரு குடும்பத்தில் 8 பேர் கடவுள் நம்பிக்கை இல்லாட்டா கூட ஒருத்தருக்கு இருக்கிற கடவுள் நம்பிக்கை அத்தனை பேரையும் காப்பாற்றும். அதுதான் யார் வீடாக இருந்தானே, வீரமணி வீட்டில் கூட அப்படி தான் சார். அந்த சைவம் வைணவம் இந்த சண்டைகளை நம்ம வரலாறுகளை பார்த்துருப்போம் நிறைய. அந்த ராஜா சைவத்தை ஃபாலோ பண்ணுவாங்க, இந்த ராஜா வைணவத்தை ஃபாலோ பண்ணுவாங்க. தயவு செஞ்சு எனக்கு ஒன்றுமே தெரியாது சார். எனக்கு எதுக்காக சொல்கிறேன்னா, நான் வந்து பார்சாதி கோயிலுக்கு போவேன், துண்ணாத்தம்மன் கோயிலுக்கு போவேன், அப்புறம் இங்கே இருக்கிற ஆதிபராசக்தி கோயில், எல்லா கோயிலுக்கும் போவேன். சர்ச்சுக்கும் போயிருக்கேன், மசூதிக்கும் போயிருக்கேன். நான் வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு போயிருக்கேன். இங்கே இருக்கிற நான் கடவுளேன்னு தானே வேண்டிக்க போகிறேன். இது எங்கள் தெருவில் ஒரு சர்ச் இருக்குது, போகும்போது இப்படின்ட்டு போவேன். அதாவது அப்படி இல்லை, அது இப்படி போட்டால் என்ன, இப்படி போட்டால் இப்படி போட்டால் உடனே இயேசுவை அடிச்சுடுவார, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் என்ன சொல்கிறேன், நம்மை விட மிக அவங்க என்ன இயேசு மற்ற எல்லாரையும் பார்த்தா வெறுத்துன்னு சொன்னாரா, இல்லை இவர் சொன்னாரா, அல்லாஹ் சொன்னாரா? யாருமே சொல்லு. மனிதர்கள் வந்து அதை வந்து ஒரு மாதிரி அவர்கள் மதம், நமக்கு தான் மதம் பிடிக்கிறோம், மதத்தை வந்து அப்படியே யானைக்கு மதம் பிடிச்ச மாதிரி ஆச்சுன்னா சரியாக வராது. மத வெறி இருக்கக்கூடாது, மிதமான மதவாதியாக இருக்கலாம். மிதமான மதவாதியாக இருக்கணும், இருந்துட்டு போங்க, என்ன தப்பு? எல்லாருமே அந்த மதத்தை தானே ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த மதவாதம்ன்றது மத வெறியாக மாற வாய்ப்பு இருக்குல்ல சார்? அதுக்கு அந்த அடிப்படை இல்லாமல் இல்லை. ஏங்க உங்களுக்கு ஒரு தான் இப்போ நார்மல் டெம்பரேச்சர் இருக்குது, அதுக்காக ஜுரமே வராதுன்னு சொல்ல முடியுமா? அந்த நார்மல் டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா ஜுரம் வரப்போகுது, அதுக்கு என்ன மருந்து கொடுக்குறோமோ அதுக்கு இது ஒரு மருந்து கொடுத்தா சரியாயிடும். பார்க்கலாம் சார், என்ன மருந்து ஃப்யூச்சரில் அதிகம் எல்லாமே சரியாகும் சார். அதாவது எல்லாமே இயற்கை சார், இது ஒன்றும் நம்ம யாரும் இதெல்லாம் படைக்கலை இது. அதனால் ஆனால் நமக்கு இங்கிலீஷ்காரன் சொன்னால் தான் இதுன்னு நினைப்போம். ஆனால் இங்கே சித்தர்களும் ஞானிகளும் முனிவருமே உலகம் உருண்டேன்னு சொல்லிட்டாங்க, புஷ்பக விமானம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே இன்றைக்கி ஸ்ரீலங்காவில் ஆராய்ச்சி பண்ணுறாங்க சார். மகாபாரத ராமாயணம் நடந்ததான் சொல்லப்படுது. எல்லாத்துக்குமே ஆதாரம் இருக்குது. எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்கா? இருக்குது. எதை வச்சு சொல்கிறீங்க சார்? அதை ஆதாரத்தை வச்சு தான் சொல்கிறேன். இப்போ நம்மக்கிட்ட இருக்கா அந்த ஆதாரம்? நான் இல்லை லைப்ரரி என்னன்னு ஆதாரம் இருக்கிற இடத்துல போய் கேளுங்க. நாசாவில் கூட சொல்லியிருக்காங்க ராமர் பாலத்துக்கு ஆதாரம் இருக்குதுன்னு. அவர் பேர் வச்சுட்டா பாலம் ராமர் கட்டினதா ஆகிடாதுல்ல சார்? உங்கள் வீடு நீங்கள் கட்டினீங்களா? கொத்தனார் தானே கட்டினாரு. அப்போ கொத்தனார் பேர் வைங்க, ஏன் உங்கள் பேர் வைக்கிறீங்க? அதுக்கு அவ்வளோதான், அது மாதிரி தான் இது. சரி, ஓகே சார். சார், கமல்ஹாசன் அவரோட படங்களில் சிவனை, கடவுள் சிவனை அவர் தாழ்த்தி பேசுகிறார். கமலுக்கு சாமி நம்பிக்கை கிடையாதுன்னு அவர் வெளியில் சொல்லிக்கிறாரு. இருக்கா இல்லையான்னு அவர் வீட்டில் போய் பூஜை ரூமை பார்த்தா தெரியும். அவ்வளோதான். இது எதுக்கு நமக்கு என்ன? கமலஹாசன் ஐயங்காராக இருக்கிறதுனால ஐயங்கார் வைணவ முறை அவருக்கு அதிகமாக தெரிஞ்சிருக்கலாம். அந்த வைணவ முறையை தூக்கி வச்சு நான் ஒரு ஐயங்கார்னு ஒரு பகுதியில் சொல்லிவிட்டு, இன்னொரு பக்கம் நான் எல்லாருக்கும் சொந்தமானவன் அப்படின்னு தண்ணிக்குள்ளே மூழ்கி மக்களுக்காக உயிர் விடுறவனாவும் நடிக்கலாம். அதனால் இது ஒரு பெரிய விஷயமா இல்லை சார்? பொசுங்கன்னு சொல்லிட்டீங்க. அவ்வளோதான். அதுக்கு மேலே என்ன இருக்குது? கமலஹாசன் வாழ்க்கை வரலாறு எனக்கு தெரிஞ்சு எனக்கு என்ன ஆகுது இல்லைங்க. இது சங்கராச்சாரியார் வாழ்க்கை வரல. அதாவது நான் டெய்லி எழுந்து படிக்கிறதுக்கு இதை வச்சுருக்கேன் புக்கு, சங்கராச்சாரியார் புக்குன்னா இதோ காஞ்சின்னு கருணை கடல், இதை படித்தா புண்ணியம். கமலஹாசன் வரலாறு படித்து எனக்கு என்ன ஆகுது? அப்போ அவரை ஃபாலோ பண்ணுறவங்களாம் என்ன தான் சொல்ல வரீங்க? அவருக்கு ஃபாலோ பண்ணுறவங்க பண்ணிட்டு போட்டோம். அவங்க தாய் தந்தையரை ஃபாலோ பண்ணுங்கள் சார்.
அதை விட்டுட்டு சும்மா சினிமாவில் மேக்கப் போடுற நடிகனை ஃபாலோ பண்ணி பால் ஊற்றிக்கிறேன்னு சொல்லிட்டு கீழே விழுந்தவனுக்கு பாலை ஊற்றிட்டு போயினே இருப்பாங்க. சார் நீங்களும் சினிமா மூலமா அடையாளம் கிடைச்சது அரசியல். நான் எனக்கு ரசிகர் மன்றம் கிடையாதுங்க. ரசிகர் மன்றம் வைக்கக்கூடாதுன்னு சொன்னவன் நான். பெரிய நடிகராக கிடைச்சிருந்தா எதுக்கு நான் பெரிய நடிகர் ஆகலை? எனக்கு ஆம்பளை சிலுக்குன்னு பேர் தெரியுமா? என்ன சொல்கிறீங்க நீங்கள்? நான் என்னை இல்லாத படமே கிடையாது. நான் செலக்ட் பண்ண மாட்டேன். எனக்கு நாடகம் தான் முக்கியம் தென்பன. தமிழ்நாட்டில் இப்போ 6600 மேடை நாடகங்கள் நடித்த ஒரு நடிகன் நான். 6600 ஷோஸ். அதனால் நான் ஒரே நாளில் 8 ட்ராமா போட்டிருக்கேன். கார்த்தால 7:30 மணிலேருந்து ராத்திரி 1:49 வரைக்கும் லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் இருக்குது. என்னுடைய ஒரே நாடக புத்தகங்கள் ஒரே நாளில் 32 புத்தகம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு டைம் இந்தியன் டெலிவிஷனில் எஸ்வி சேகர் மீட்ஸ் எஸ்வி சேகர்னு நானே என்னை இன்டர்வியூ பண்ணியிருக்கேன் டெலிவிஷனில் ஃபஸ்ட்டு டைம். அதனால் நான் எனக்குண்டா 4 முறை ஆல் இண்டியா பெஸ்ட் ரேடியோ ப்ரோக்ராம் ப்ரொடியூசர் அவார்டு வாங்கியிருக்கேன். ஆனால் இது நம்மளே பேசுகிறோம், நம்மளை பற்றி வெளியே பெருசாக எதுக்கு பேசணும்? என்னத்துக்கு? ஏன் பேசணும்? நான் எத்தனை பேருக்கு ஹேண்டிகேப்டு இருக்கிறவங்களுக்கு ட்ரை சைக்கிள் வாங்கி கொடுப்பேன். உடனே அந்த சைக்கிளோடு பெருசாக போர்டு வைக்கணுமா, இது எஸ்வி சேகரா, இந்த டியூப் லைட்டு தெரியாத மாதிரி பேர் எழுதுவாங்க. எதுக்கு எழுதணும்? வாங்கினவனுக்கு தெரியும். அந்த எனக்கு ஏன் அதில் கூட சின்னதாக போர்டு வைக்கிறேன்? அவன் அதை வித்துடக்கூடாதுங்கிறதுக்காக. அவ்வளோதான். ஏனென்றால் எந்த உதவியும் தானமும் தர்மமும் கைமாற்றி விடக்கூடாது. அவ்வளோதான். சார் இந்த மகான்கள் பல பேர் இருக்காங்களே, இருந்தாங்க ஒரு காலத்தில், இப்போ மக்கள் மனசில் இருக்காங்க. இந்த மகான்களெல்லாம் பல பேர் கடவுளாக பார்க்குறாங்களே சார். ஆனால் ஒரு கூற்று ஞாபகம் வருது, மலம் சுமக்கும் உடம்பு கடவுளாகாதுன்னு சொல்லிட்டு. இதில் உங்களோட நம்பகம் என்ன சார்? எனக்கு அதெல்லாம் பழமொழியெல்லாம் எனக்கு ஞாபகம் கிடையாது. இதெல்லாம் நீ இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் சொல்கிறது நான் கேள்விப்படுறேன். அதாவது நவதுவாரங்கள் இருக்குது எல்லாருக்கும். மனிதனாக பிறந்தவனுக்கு ஒரு இறப்பு உண்டு. அது ராமருக்கும் அந்த இறப்பு இருந்தது, கிருஷ்ணருக்கும் அந்த இறப்பு இருந்தது. அது எல்லாருக்குமே உண்டு. மனிதனாக பிறந்தவர்கள் தெய்வமே மனித அவதாரம் எடுத்தாலும் மனிதர்களுக்கு உண்டான கஷ்ட நஷ்டங்களை அனுபவிப்பதற்காகத்தான் அவங்க வராங்க. அதனால் கடவுள் என்பது வேறு, கடவுளுடைய அவதாரங்கள் என்பது இப்போது சாய்பாபா ரீஇன்கார்னேஷன். அவர் தத்தாத்திரேயருடைய 5வது பிறவி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க பகவான் பாபாவை. அவர் ஹிந்துவா கிறிஸ்டியனா முஸ்லீமான்லாம் யாரும் பார்க்கறதில்ல. கூட்டம் அலமோதுது எல்லா கோவில்லையும். ஓகே, அதெல்லாம் வேறு. ஆனால் இறை தொண்டு செய்கிறவங்க இருக்காங்க இல்லையா, பீடாதிபதிகள், அவர்களுக்கு அதில் அவர்களுடைய தவநிலையை பொறுத்து அவங்களுடைய ஸ்டேட்டஸ் மாறும். நம்ம பீடத்துக்கு மரியாதை கொடுப்போம். ஒரு 5 வயசு பையன் சபரிமலைக்கு போகிறான் அப்படின்னு சொன்னால் அவனை கன்னி ஐயப்பனாக பார்த்து அவனுக்கு நான் நமஸ்காரம் பண்ணுவேன். ஐயா என் பேரன் இவனுக்கு ஏன் நான் நமஸ்காரம் பண்ணணுன்னு கிடையாது. உங்களை விட ஒரு நாள் சின்னவனாக இருந்தால் கூட அவனுக்கு நீங்கள் நமஸ்காரம் பண்ணக்கூடாது. அந்த பாவம் அவங்களுக்கு போய் சேரும், பண்ணக்கூடாது. அதனால் அவளை அந்தந்த பீடம், அந்த பீடாதிபதியாக பார்க்குறோம். என்னை பொறுத்த வரைக்கும் காஞ்சி மட்டும் பீடாதிபதி தான். அதே அளவு பீடாதிபதியுடைய உண்டான ரெஸ்பெக்டை தான் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்திக்கும் நான் கொடுப்பேன். அவருக்கும் இன்னும் எனக்கு காவி உடை போட்டவர்களுக்கு நான் ரெஸ்பெக்ட் கொடுப்பேன். ஒருவேளை அதில் யாராவது ஏமாற்றவங்க இருந்தால் அந்த பாவம் அவங்களுக்கு போய் சேரும். எனக்கு என்ன இருக்குது? எனக்கு அதே காவி உடை ஸ்ட்ரக்சரே வரலாம். நித்யானந்தா அவர்கள், சிவசங்கர் பாபா அவர்கள், இவங்களை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? நித்யானந்தா அவருக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நித்யானந்தா ஒரு மிகப்பெரிய நித்யானந்தா இந்த புக்கெல்லாம் படிச்சிருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது. அந்த புக்கை அட்டையை கழிச்சுட்டு கொடுக்க சொல்கிறேன், படிங்க. படிச்சிங்கன்னா இம்ப்ரெஸ் ஆகிடுவீங்க. அதனால் நித்யானந்தா அமெரிக்காவில் ஒரு இடம் கேட்டார், அந்த இடம் கொடுக்கல. அந்த இடத்த கொடுக்கலன்னா அவர் எப்படி டிஃபேம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், நம்ம ஊர்லேயே கூட டாய்லெட்டில் கேமரா வச்சா எல்லாமே அசிங்கமாக தான் தெரியும். அந்த டாய்லெட்டில் கேமராவை வச்சவனை பிடிக்காமல் டாய்லெட்டில் அசிங்கம் பண்ணிட்டாங்க. டாய்லெட்டில் அசிங்கம் பண்ண என்ன பண்ணுவாங்க? சாமி உள்ள அசிங்கம் பண்ணவனையும் போடுறீங்க, டாய்லெட்டில் அசிங்கம் பண்ணவனையும் போடுறீங்க. அதனால் நான் என்ன சொல்ல வரேன், மனோபாவம். எனக்கு இதுதான் தெய்வம்னு நான் நினச்சிட்டா நான் சாகிற வரைக்கும், இல்லை நீ சாகிற வரைக்கும் இதை மாற்ற முடியாது. அவ்வளோதான். இது எல்லாமே இறைவன் வழிபாடு. வேப்பலை மரத்தில் 3 கோடு மஞ்சளை போட்டு குங்குமம் வச்சுட்டா அது தெய்வம்னு நினச்சா மாற்றவே முடியாது. அவங்க அது புரியுது சார், புரிதலுக்காக கேட்குறேன் சார். இப்போ ஒரு பெரிய சாமியார்ன்ற போரில் ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவர் மக்களுக்கு நல்லது சொல்கிறாரு. ஆனால்
ஒரு ஆன்மீக குரு எதெல்லாம் பண்ணக்கூடாதோ அதை பண்ணக்கூடாதுங்கிறது அந்த பாவம் அவங்களுக்கு வரப்போகுது, நமக்கு என்ன இருக்குது? அது வெளியே தெரிய வந்துச்சுன்னா நம்ம புறந்தள்ளணுமா? குருவை விமர்சிக்கக்கூடிய தகுதி உனக்கு கிடையாது. இதுதான் சொல்லப்பட்டிருக்கு அடிப்படையாக இந்து மதத்தில். ஆன்மீக குருன்னு சொல்கிறவங்க எல்லா மதத்துலேயும் இந்த தப்பு பண்ணுறாங்கல்ல, அப்புறம் என்ன இதை மாத்திரம் கேட்குறீங்க? கிறிஸ்டியன் பேர் ஞாபகம் வரலையா உங்களுக்கு? முஸ்லீமில் எத்தனை பேப்பரில் எத்தனை பேர் இருக்குது? கேரளாவில் பாருங்கள் வச்சு வாங்குறாங்கல்ல. கேரளா படம் சென்சாருக்கும் தமிழ்நாட்டு சென்சாருக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது தெரியுமா? நீ வந்து காங்கிரஸ்காரன் அப்படி தான் பேசுவேம்மா, நீ பாஜகக்காரன் அப்படி தான் பேசுவேன், இப்படி தான் டயலாக் வரும் படத்தில், மலையாள படத்தில். இங்கே வராது, வர விட மாட்டான். உடனே காமுகோ ஆமிக்கி சுவாஸ்பூ ஃபூ அப்படின்னு ஜெயலலிதா உண்மையாக கதறினா கடை தாப்பூ பூ அப்படிப்பான். எம்ஜிஆரே வெளிநடப்பு செஞ்சார்னு மாற்றி எழுதுவாங்க. அதெல்லாம் எதுக்கு? உனக்கு அந்த கட்ஸ் இருந்ததுன்னா உண்மையாக சொல்ல தெரியணும். வீட்டுக்கு ஆட்டோ வரும்னு பயந்தாக்க வேடிக்கை பார்த்துட்டு போகணும். துட்டு சம்பாதிக்கிறதுக்காக உண்மைகளை மாற்றி சொல்கிறதுங்கிறது அசிங்கமான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். உங்களோட படத்துலலாம் நீங்கள் உண்மையை மட்டும் தான் சொல்கிறீங்களா சார்? என் படம் இது என்டர்டெயின்மெண்ட் படம், அது கற்பனை. மாமியார் மருமக சண்டை, இது அம்மா பொண்ணு சண்டை, அவ்வளோ தானே வருது. என்ன இருக்குது என் படத்தில்? நான் என்ன வரலாற்று உண்மையை சொல்லிட்டேன்? ராஜராஜ சோழன் எங்களுடைய தாத்தான்னு சொல்லிட்டேன்னா, இல்லை பெரிய கோயில் ராஜராஜ சோழன் கட்டல, நம்ம இவர் தான் கட்டினார், தாஜ்மஹால் கட்டினவர் தான் கட்டினார்னு சொன்னேன்னா, நான் ஒன்றும் சொல்லலையே. என் படத்தில் என்ன இருக்குது சொல்லுங்கள்? வரலாற்று திரிபுரமான இது ஆசை இருக்கா சார்? எனக்கு கிடையவே கிடையாது. எனக்கு எதுக்கு சார்? இது ஒரு ஜாலியாக வராங்க சார். ஒரு சினிமா தியேட்டருக்குள்ளே வரும்போது நீ என்ன ஜாதி, இந்த ஜாதி இங்கே உட்காருங்க, அந்த ஜாதி எங்கே உட்காருங்க, அது சொல்கிறாங்களா? இல்லையே, சொல்லலைல்ல. அப்போ உட்காடுறாங்கல்ல. செட்டியார் முதலியார் தொடையில் அடித்து சிரிப்பார், முதலியார் பக்கத்தில் இருக்கிறவன் தொடையில் அடித்து சிரிப்பார், இவர் அவர் தொழில். அப்போது சந்தோஷமாக இருக்கிற படத்தை பார்த்துட்டு போங்களேன், சந்தானம் படத்தை. அது எதுக்காக நீங்கள் போய் இந்த ஜாதி உணர்வை தூண்டுறது, டேய் நீச்ச பயலை அப்படி இப்படின்னு சொல்கிற எதுக்கு அந்த படத்துக்கு போய் பார்க்கணும்?